சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க, அவதான் உங்களை காப்பாத்துவோம். எத்தனை வருஷமா குடிக்கிற? 2 வருஷம் மேல குடிக்கிறேன். நீ குடிச்சு 4 வருஷம் ஆகுது. உன் குடும்பமா இல்ல. குடும்பம் ஒரு தசை, பொண்டாட்டி ஒரு தசை, பிள்ளைங்க ஒரு தசை, ஒரு மனுஷனாவே இல்ல. இவன் கம்முன்னு இருந்தாலும் இவன் கூட இருக்கிறவங்க ஆடா குடிக்கலாம், ஆடா அதை பண்ணலாம், ஆடா இதை பண்ணலாம், ஆடா மச்ச அங்க போலாம், தொழில கெடுத்து, குடும்பத்தை கெடுத்து, பண்ணையத்தை கெடுத்து, அலிசொல்லாக்கி தொந்தரவு செஞ்சு நாசப்படுத்துறான். வாழ்க்கை சிக்கல் பணத்துல இருக்குது. அஞ்சல் நடக்கும், குழப்பம் ஆகும், எல்லாரும் நடக்கும், தொந்தரவு ஆகும். எல்லா வாழ்க்கையும் நடந்து போக சிக்கல்ல நிற்ப, பண்ணையத்துல பட்டியல நிம்மதி இல்லாம இருப்ப. ஆடாத ஆட்டம் ஆடி தெரியுது, ஆடாத பாட்டம் ஆடி தெரியுது. குழப்பத்துல இருக்குது. குடிக்கிறத விடணும், குடும்பத்தை பார்க்கணும். ஆடாத ஆட்டம் ஆடுறான், எவ்வளவு சம்பாதிச்சாலும் கொண்டு போய் கொடுத்தலாம். இவன் இன்னொரு தப்பும் பண்றான். அவனையே கேளு. என்ன ஊர்ரா? ஆம்பூர். என்ன பழமொழி சொல்லுவாங்க? இருட்டுட்டு போனாலும் இருட்டுல போனாலும் திருட்டு கை நிக்காது. அந்த வேலையை பாக்குறான், திருட்டு வேலையை பாக்குறான். என்ன திருட்டுவான்னு கேளுங்கடா, உடச்சுதான் சொல்றேன். கஷ்டப்பட்டு போன் வாங்குறாங்க, லோன்ல வாங்குறாங்க, லோன்ல போன் வாங்குறாங்க. நீ வந்து திருடுவோம் உங்களை பார்த்துட்டு உட்காந்து பண்ணிடுச்சு. வீட்டுல அண்டா குண்டா எல்லாம் வித்தாச்சு. எவனாவது போன் இப்படி வச்சுதான் சரி, போன் எடுத்துட்டு போயிடுறது குடிக்கிறதுக்கு. தாலி எடுத்துட்டா நீ ஒத்துக்குவியா? அடுத்தவன் போன் எடுத்துக்கலாமா? அடுத்தவன் வீட்டுக்கு பண்ணலாமா? எப்படி ஒத்துக்க முடியும்? ரோட்ல ஒருத்தன் போறான், இப்ப அவனை அடிச்சிருக்க மாட்டேன். ரோட்ல ஒருத்தன் போறான், அவனை போய் அடிச்சு காசு கொடுங்கன்னு கேட்டு எதை காட்டி கொடுங்கன்னு கேட்டு என்ன எதுல அடிச்சான்னு கேட்டு அவன் அப்புறம் உயிர் போறவங்க துடிச்சு படாத பாடுபட்டு அந்த வண்டியில் எதுக்க வந்தாரு. நீ வாங்க போட்ட பசங்க கூட நல்லா வேலை தான் சார். குடிப்ப, திருடுவ, வழிப்பொருளை அடிச்ச, இன்னொரு தப்பு செஞ்சுக்கிறாரு. உனக்கு என்ன மன்னிப்பு தரட்டும்? 2 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து ஒரு பிள்ளைக்கு எடுக்கலாமாடா? இருக்குப்பா. நீ செஞ்சியா நான் செஞ்சேனா? நான் தான் செஞ்சேன். இந்த மாதிரி பண்ணலாமா? இல்ல, தெரியாம பண்ணிட்டு. அந்த பொண்ணு யாருன்னு கேளு. கல்யாணம் பொண்ணா கல்யாணம் ஆகாத பொண்ணா? நீ சொல்ல, நான் வந்து வெளியே அடிப்பேன், வெளியே வந்து சொல்ல வைப்பேன். கல்யாணம் ஆகாத பொண்ணு. பொண்ணுக்கு வயசு என்ன இருக்குன்னு கேளு. 16 வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. எத்தனை பேர் எடுத்தாங்கன்னு கேளு. யாரு? எத்தனை பேரு? நான் 3 பேர்.
இவனுக்கு சப்போர்ட் தெரியல சாமி எனக்கு தெரியல போதையில சோறு அம்மா கொண்டாடிட்டு போய் கொண்டாடிக்கிற அம்மாட்ட அடுத்த வீட்டு பிள்ளை கீழே கிடக்குதா உங்களுக்கு தெரியல சார் சின்ன வயசுல சாமி அது பாடுறா ஒருத்தராக்கள் படுத்த இந்த மாதிரி நீ குடிச்சதானே தப்பு பண்ற குடிச்சதானே அடுத்த கொண்டாடி அடுத்த பிள்ளைங்க இனிமேல் இந்த 18ஆம் படி கருப்பு மேல ஆணையா இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படி குடிச்சா என் உயிரை எடுத்துக்கோ அடிச்சு பண்ணாங்களோ குடிச்சாதானே தடுறான் குடிக்கணும் தடல இல்ல குடிச்சாதான் செத்து போயிடுவான் அந்த 4 பொம்பளை நம்மளுக்கு ஒரு பொட்ட புழக்குன்னு தெரியாது நாலு நாளைக்கு இந்த 4 கனி உள்ள கொடுக்க சொல்லு டெய்லி சாப்பிடணும் டெய்லி இவன் குடிக்க போயிட்டா ஆபத்து இவனுக்கு தான் நீ தான் பதில்